நேற்று விஜய் வந்து பாத்தீங்கன்னா சீமானுடன் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஊடகங்கள் முழுவதும் நான் நம்புறேன். என்னுடைய நம்பிக்கை வந்து உண்மையா இருக்குமானால் சீமான் தலைமையை வந்து விஜய் ஏற்றுக்கிற பட்சத்துல அரசியல அனாதை ஆயிட்டான்னு சொல்லுங்க. பளிச்சுன்னு சொல்லி தான் எனக்கு பழக்கம். அரசியல தனித்துன்றது கிடையாதுமா. இப்ப தனித்து போட்டின்னு டிக்ளேர் பண்ணோமா? இப்ப சீமான சொல்றாருன்னா நெஞ்ச நிமித்தி நான் தனித்துன்னு சொல்றாருல, அதுதான் கட்ஸ். ஒரு முறை சந்திப்பு நடந்தோம்னா அது கார்ல வந்து டிராவல் வந்து விஜய் கார் ஓட்ட இவர் வந்து சீமான் அவர்கள் வீட்டுக்கே வந்து கொண்டு போய் விட்டதெல்லாம் இருக்கு. அப்ப ஜான் ஆரோக்கியசாமி கூட தொடர்பு வந்தாரு. அவர் தான் டிக்ளேர் பண்ணார் என்கிட்ட. நான் தான் முதல் முறையா சொன்னேன் அந்த சந்திப்பு வந்து நடந்தது உண்மைன்னு சொல்லிட்டு. சமீபத்துல சீமான் தலைமை ஏத்துக்க மாட்டான். இவன் தலைமையில இருக்கணும்னு நினைப்பான். இவன் தலைமையில ஒருபோதும் சீமான் வந்து போக அதை அடிச்சு சொல்றேன். யார் விஜய் தலைமையில சீமான் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பேசுறதே நீ வந்து பாத்தீங்கன்னா நீ கிண்டல் அடிப்பியா? நீ உனக்கு பேசவே தெரியல. உனக்கு எங்கடா தமிழ் தெரியுது? உனக்கு தமிழை குத்தி கொலைதானே பண்ற நீ பேசுறது தமிழாடா? நான் கேட்கிறேன். ஆதரவு நீ பேசுறது தமிழா? எந்த தமிழ் நான் ஏத்துப்பான் உன் தமிழ? சீமான் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இனி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னா அவங்களுடைய செயலாளர்கள் மத்தியில பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? டிப்ளமேட்டிக்கான வார்த்தைமா இது தப்பா பலவீனமா நினைக்கிறீங்க. இது பலவீனம் கிடையாது. இங்க வாக்குகள் வந்து தேவையில்லாம சில வாக்குகள் சிதறும். அப்ப இந்த இடத்துல வேணாம்னு நினைக்கிறாங்க. என்னுடைய வாக்குகள் நான் வாங்கிக்கிறேன், உங்களுடைய வாக்குகள் நீங்க வாங்கிக்கோங்க. அப்ப பிரச்சனை வேணாம். அவர் பேசாம இருக்கிறதே பலன்ட்டானுங்க. யாரு அது சொல்றது? யாரு? நாஞ்சில் ஜம்பத். அட அறிவு கட்டவனே. நாஞ்சில் ஜம்பத் பேசாம இருக்கிறவங்க எல்லாரும் பேசுறாங்க. எல்லாரும் என்ன பேசுறாங்க? என்ன பேசுறாங்க? அவனுக்கு பேசவே தெரியுதுன்னு 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. டிவிக்கு பக்கம் இப்படி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இப்ப அவங்க தனித்து விடப்பட்டாங்கன்றது உங்களுடைய கருத்தாக. அனாதை ஏன் தனித்து கௌரவமா சொல்றீங்க? அரசியல அனாதை ஆயிட்டான்னு சொல்லுங்க. பளிச்சுன்னு சொல்லி தான் எனக்கு பழக்கம். இது அரசியல தனித்துன்றது கிடையாதுமா. இப்ப தனித்து போட்டின்னு டிக்ளேர் பண்ணோமா? இப்ப சீமான சொல்றாருன்னா நெஞ்ச நிமித்தி நான் தனித்துன்னு சொல்றாருல, அதுதான் கட்ஸ். கூட்டணிக்கு வர கிடையாது, தேவையில்லை, நாங்கள் தனித்து போட்டிடுறோம், கிளம்பு. நான் பலமுறை நானே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டேன்னா சீமான் தலைமையில் கூட்டணி அமையணும்னு கூட சொல்லியிருக்கிறேன். அதை கூட இது வரைக்கும் அவர் வந்து என்கேஜ் பண்ணதே கிடையாது. சீமான் வந்து என் தலைமையில் கூட்டணி சொல்லி டிக்ளேர் பண்ணி நீங்கள்லாம் வாங்கன்னு சொல்லி யாரையும் கூப்பிட்டதே கிடையாது. நான் தனியாக நிற்கிறேன். இது தனித்து போட்டி, கூட்டணி கிட்டலாம் கிடையாது. வேணா நீ நாம் தமிழுக்காக வந்து அந்த உழைப்பை பார்த்து சீட்டு கொடுக்குறது அது வேறு. அப்போதான் பல இயக்கம் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற பல வந்து சில இயக்குநர்கள், இன்னும் சில பேர் நடிகர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து சினிமா துறையில் சார்ந்தவங்க இருக்கிறவங்க கூட சொல்கிறேன். நான் கலைஞர் உட்பட சொல்கிறேன். அதெல்லாம் அவங்கெல்லாம் ஒரு தனித்தனி இயக்கம் கட்சி இருந்தாலும் அவங்க வந்து நாம் தமிழுக்காக உழைக்கிறாங்க. கண்டிப்பாக கொள்கைகளை எடுத்து முன்னெடுத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சீட்டு வழங்கப்படுது, அவங்க நிற்கிறாங்க. அது ஆனால் எந்த இடத்துலையாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து நீங்கள் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லி இவங்களை கூப்பிட்டு கதைகள் நிறைய இருக்குது. எடப்பாடி கூப்பிட்ட கதை இருக்குது, எல்லாரும் கூட்டணிக்கு கதை இருக்குது. சீமான் வந்து நீங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு இல்லை நாங்கள் வரமாட்டோம்னு சொன்னதோ இல்லை வர்றேன்னு சொன்னதோ நடக்கலை. இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யலை. தனித்து போட்டின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. வண்டி கிளம்பிடுச்சு பிரச்சாரத்துக்கு. இப்பவும் பிரச்சாரத்தை தான் இருக்குது வண்டி. எங்கே நின்னாலும் பிரச்சாரம், நடந்தாலும் பிரச்சாரம், ஊடக சந்திப்பு இருந்தாலும் அது பிரச்சாரம் தான். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் தான் நாம் தமிழர் இருக்கிறாங்க. தனித்து போட்டின்றதை அவரும் டிக்ளேர் பண்ணுறாரு. இவன் அப்படி பண்ணலையே, இவன் அனாதையாக விடப்பட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அனாதையான தாவேக்கான்னு வேணா சொல்லுங்கள். உங்களுக்கு பயமாக இருக்கா சொல்கிறதுக்கு? தைரியமாக சொல்லுங்கள், ஒன்றும் பண்ணிட முடியாது. கிழிச்சிருவாங்களா இவங்க? ஓப்பனாக சொல்லுங்கள். அரசியல் அனாதை தாவேக்கா, கூட்டணி இல்லைன்னு கூட கௌரவமெல்லாம் சொல்லாதீங்க. அனாதையான தாவேக்கா அப்படின்னு சொல்லுங்கள்.
கண்டிப்பா சார். இப்போ வந்து நேற்று விஜய் வந்து பாத்தீங்கன்னா சீமானுடன் கூட்டணிக்காக பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஊடகங்கள் முழுவதும் தலைப்பு செய்தி நான் போயிட்டு இருக்கு. நம்புறேம்மா. என்னுடைய நம்பிக்கை வந்து உண்மையா இருக்குமானால், சீமான் தலைமையை வந்து விஜய் ஏற்றுக்கிற பட்சத்துல, சீமான் தலைமையை ஏற்றுக்கிற பட்சம் அது வேணா நடக்கலாம். ஏற்றுப்பாரா? சீமான் தலைமையை ஏற்றுக்க மாட்டான். இவன் தலைமையில இருக்கணும்னு நினைப்பான். இவன் தலைமையில ஒருபோதும் சீமான் வந்து போக, அதை அடிச்சு சொல்றேன். யார்? விஜய் தலைமையில சீமான் போறதுக்கான வாய்ப்பே கிடையாது. 16 ஆண்டு காலம் உழைப்பு வேர்வை இருக்கு. நீ நேற்று 2 நாளைக்கு வந்துட்டு உங்க சினிமா கல்ட்டை மட்டும் காட்டிட்டுலாம் நீ வந்து வந்துட முடியாது. சரிங்களா? அதனால வந்து சீமான் தலைமையை வந்து ஏத்துக்கிறவங்க இப்ப களஞ்சியம் இல்லையாம்மா? கண்டிப்பா. களஞ்சியம் கூட ஒரு கட்சி தான் அது. அவர் இருக்கிறாருல்ல, இயக்குனர் தானே அவரும். விஜய் விட எந்த வகையில குறைஞ்சவர் அவரு? விஜய் காட்டிலும் களஞ்சியம் அறிவுள்ளவர், இது அரசியல் ஞானம் உள்ளவர். விஜயை கம்பேர் பண்ணும்போது 10 விஜய்க்கு சமம். யாரு? களஞ்சியமே சொல்றேன். அரசியல் ஞானம் இருக்கு. இவன் ஒண்ணுமே இல்லை, அறிவில்லாத ஒரு மாங்காய் மடையும் தானே. அந்த கூட்டத்தை வச்சிருக்கிறான். அந்த கூட்டம் வந்து சீமான் பின்னாடி வந்து தலைமை ஏற்று போனா கொஞ்சம் ஒழுக்கமாவதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவனுக்கு அந்த விஜயை சேர்ந்து ஒழுக்கமாவதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா விஜய் பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மைதானா? ஆனா அது எனக்கு தெரியலப்பா. அந்த மாதிரி நடந்திருக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படி ஒரு சந்திப்பு நடந்தது உண்மை. அதை நான் தான் முதல் சொன்னேன். ஆமா, சந்திப்பு நடந்து ஒரு முறை சந்திப்பு நடந்த உண்மை. அது கார்ல வந்து டிராவல் வந்து விஜய் கார் ஓட்ட இவர் வந்து சீமான் அவர்கள் வீட்டுக்கே வந்து கொண்டு போய் விட்டதெல்லாம் இருக்கு. அது ஒரு காலகட்டத்தில் நடந்தது. அப்போ ஜான் ஆரோக்கியசாமி கூட தொடர்பு வந்தார். அவர் தான் அதை டிக்ளேர் பண்ணார் என்கிட்ட. நான் தான் முதல் முறையாக சொன்னேன் அந்த சந்திப்பு வந்து நடந்தது உண்மைன்னு சொல்லிட்டு. சமீபத்தில் சந்திப்பு நடந்த மாதிரிலாம் தகவல் இல்லை, எதுவுமே கிடையாது. இல்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா ஆதவ அர்ஜுனா வந்து அப்படியான ஒரு வார்த்தை வந்து பேச முடியாது. அப்படியான வார்த்தை பேசுறேன். வேணா இது நடந்திருக்கும். எது நடந்திருக்குன்னா ஜான் தரப்புலையோ, ஏன்னா ஜானுக்கும் வந்து இவருக்கு சீமானுக்கும் வந்து ஒரு நட்பு ரீதியான தொடர்பு இருக்குது, எனக்கு நல்லா தெரியும். டைரெக்டாக சீமான் வந்து ஜான் கிட்ட பேச முடியும், ஜான் வந்து டைரெக்டாக சீமான்கிட்ட பேச முடியும். அது நடக்கும். வேணா ஒன்று நடந்திருக்கும். எங்களை போட்டு அடியடின்னு அடிக்காதீங்க, எங்கள் இலக்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகள் தான், எங்களை விட்டுருங்கன்னு வேணா வந்து ஜான் வேணா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. எஞ்சி இல்லை, அது நாகரிகம் கிடையாது, சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வியூக அமைப்பாளர், எனக்கும் ஒரு மரியாதை இருக்குது, ஜான் மேலே ஒரு நட்பு கூட இருக்குது. ஆனால் வந்து ஒருபோதும் ஜான் வந்து கெஞ்சறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு என்ன சொல்ல, ஏற்கனவே வந்து ஒரு நட்பு இருக்கிறதுனால ஒரு ரெக்வஸ்ட்டுன்னு என்ன சொல்லலாம், ஒரு வேண்டுகோள் வச்சிடலாம். நீங்கள் வந்து எங்களை எதுவும் தாக்கி பேசாதீங்க, நாங்களும் எதுவும் பேசலை. அதனால தான் போகிற போக்கில் ஆதவ அர்ஜுனா வந்து அப்படி போகிற போக்கில் இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் பேசியே நான் கேட்டேன். பேசுகிறாங்க, பேச முடியுது, பேசுகிறாங்க. உனக்கு பேசவே தெரியலையடா, அப்புறம் நீ எப்படி வந்து நாம் தமிழ் சொல்ல முடியும்? நான் கேட்குறேன், இந்த நாயை தான் கேட்குறேன். எந்த நாயை? ஆதவ அர்ஜுனா தான் கேட்குறேன். பேசின்னு சொல்கிறல்ல, பேசுறதுக்கு கூட தொண்டை வேணும், தமிழ் சுத்தமாக தெரியணும். பேசுறதே நீ வந்து பார்த்தீங்கன்னா நீ கிண்டல் அடிப்பியா? உனக்கு பேசவே தெரியல, உனக்கு எங்கடா தமிழ் தெரியுது? உனக்கு தமிழை குத்தி கொலை தானே பண்ணுற நீ பேசுறது தமிழாடா? நான் கேட்குறேன், ஆதவ அர்ஜுனா நீ பேசுறது தமிழா? சொல்லியிருப்பாங்களா போயிட்டு? எந்த தமிழை நான் ஏற்றுப்பான் உன் தமிழை? அதெல்லாம் பேசுகிறத வந்து கிண்டல் அடிக்கூடாது. பேசுகிறாங்க, அவங்க தொண்டை கிழியே கத்துறாங்க. 16 வருஷம் உழைப்பு இருக்குது, 16 வருஷம் ரத்தம் வேர்வையை செஞ்சு இருக்கிறாங்க. தொண்டையில் ரத்தம் தெரிகிற அளவுக்கு பேசியிருக்கிறாங்க. கட்சி வளர்ந்துருக்கு, கட்சி நிற்குது, கொள்கையோடு நிற்குது, தத்துவத்தோட கோட்பாடோடு நிற்குது. நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? கண்டிப்பாக ஒரு தற்குறி நம்பி இருக்கிற நீயே ஒரு தற்குறி. நீ போனால் இன்னும் கொஞ்சம் அவனை தலைமை தற்குறி ஆக்கின, அவ்வளோதான், வேற ஒன்றும் நடக்கலை. பணத்தை வச்சுட்டு ஆடுறீங்க, பணம் வச்சுட்டாலும் ஜெயிக்கிறோம்னா அதானிக்கிட்ட தான் ஆட்சி இருக்கணும் இன்னைக்கு. சீமான் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் இனி விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னா அவங்களுடைய செயலாளர்கள் மத்தியில பேசியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? டிப்ளமேட்டிக்கான வார்த்தைமா இது தப்பா, இது பலவீனமா நினைக்கிறீங்க. இது பலவீனம் கிடையாது. இங்க வாக்குகள் வந்து தேவையில்லாம சில வாக்குகள் சிதறும். ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஓட்டு வந்து ஒரு 5 ஓட்டு கிளம்பும். நல்லா நுணுக்கமாக சொல்கிறேன், புரிஞ்சுங்க. இது பலவீனம். சீமான் அப்படி சொல்கிறத நீங்கள் பலவீனமாக நினைக்காதீங்க. நான் இப்படி சொல்கிறேன், புரிஞ்சுங்க. நீங்கள் ஒரு 5 வாக்குகள் இருக்குது வீட்டில். அந்த 5 வாக்குகள் வந்து கேட்டால் வெவ்வேறு வயதுடைய வாக்குகள் இருக்குது. அப்போ அங்கே வந்து ஒரு 18 வயசுல ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டர் இருக்கிறாங்கல்ல, அந்த ஓட்டு இது வந்து சீமான் தான் வாங்கிட்டு இருந்தார். இப்போ அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஒருத்தர் வந்து விஜய்க்கு வாக்களிக்கணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். அந்த வயது உள்ள ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நான் வந்து அந்த 18 20 வயசுக்குள்ள அந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்களா, இல்லை 25 கூட வச்சுங்க. அந்த வாக்காளர் தான் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த வாக்காளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த வாக்காளர்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து நாம் தமிழ் வாக்களிச்சிருப்பாங்க, அவங்க வந்து விஜய்க்கு வாக்களிக்கணும்னு சொல்லும்போது அப்போ அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் இழுப்புக்கு போகணும். அதை விட என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டால், அதாவது கேட்டால் வந்து டிவிக்கேக்கோ என்டிகேக்கோ நேருக்கு நேர் மோதல் ஏற்பட்டால் அந்த வாக்குகள் பிரியறதுக்கான
அந்த வந்து வாய்ப்பு இருக்கு. ஆமா. பிரியறது நாங்கள் ஒன் சைடாக போயிடும். எப்படின்னா வந்து இப்போ நம்ம இந்த முறை டிவி கேட்க வாக்களிச்சிடலாம் அப்படின்னு போயிடும். அந்த வாக்கு வந்து என்டிகேவோட வாக்காக இருக்கும். அப்போ தலைவர்களுக்குள்ளே மோதிக்கும் போது அப்படி ஒன்றா போயிடும். ஒன்றா அதாவது அந்த பிரிவு அந்த ஏற்கனவே தனித்தனியாக அந்த வாக்குகள் ஒரு பக்கம் போயிடும். அப்போ இந்த இடத்துல வேணான்னு நினைக்கிறாங்க. தேவையில்லாமல் நாம் யாரை மோதணும்? கண்டிப்பா. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாக்குகள் நான் வாங்கிக்கிறேன், உங்களுடைய வாக்குகள் நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கான வாக்குகள் வாங்கிக்கோங்க. அப்போ பிரச்சனை வேணாம். அப்போ ரெண்டு தரப்பில் மோதும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, டிவிகே என்டிகே மோதும் போது டிஎன்கேக்கு ப்ளஸ். ஓ, புரியுது சார். புரியுதுங்களா சொல்கிறது? அதனால் வந்து வேண்டாம், அவங்களுடைய வாக்குகள் வாங்கிட்டு. இப்போ நான் கேட்குறேன், இந்த வாக்கு ஒருவேளை வந்து விஜயை பிடிக்கல, உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்டிகேக்கு தான் அந்த வாக்களிக்கணும்னு அந்த முடிவோடு இருக்கிற போது அங்கே அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வந்து ஒரு குடும்பத்திலே மோதல் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், அது எந்த பக்கம் வேணாலும் போயிடும், ஒரு பக்கம் போயிடும். யாரை யார் கன்வின்ஸ் பண்ணுறாங்களோ அது பக்கம் போயிடும். இப்போ அண்ணன் வந்து தங்கையை வந்து நீ வந்து அண்ணன் வந்து விஜய் அண்ணனுக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி சொன்னால் அந்த வீட்டில் பொண்ணு என்ன சொல்லும்? அது வந்து அண்ணன் சொல்கிறாருன்னு சொல்லி தங்கையும் போய் ஓட்டு போகிறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படி போயிடும். ஏன்னா அங்கே மோதல் வரும்போது, மோதல் இல்லாமல் அந்தந்த தலைவர் அவங்களுடைய வாக்குகளை வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், அப்போ பிரச்சனை கிடையாது. ரெண்டு தலைவர்கள் மோதும் போது, அது ரெண்டு கட்சிகள் மோதும் போது அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக போகிறதுக்கு வீட்டுக்குள்ளே கன்வின்ஸ் நான் வந்து காம்ப்ரமைஸ் நடக்கும். வீட்டுக்குள்ளே வந்து விஜய்க்கு வாக்களிக்கணும், நான் வந்து பார்த்தீங்கன்னா சீமானு தான் வாக்களிப்பேன்னு தம்பி சொல்கிறான்னு வச்சுங்க. இல்லை அண்ணன் சொல்கிறான்னு கேட்டால் வந்து எங்கள் தலைவர் வந்து இந்த முறை ஃபஸ்ட் டைம் நிற்கிறாரு, இது முன்னாடிலாம் போட்டல, இப்போ ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க, வந்து தலைவர் வந்து பேசுகிறாரு, இந்த முறை எனக்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. அதனால் அவங்களுடைய அரசியல் அவங்க பண்ணட்டும். இந்த தேவையற்ற நீங்கள் சொற்போர் மூலமாக, ஆனால் திருந்துற மாதிரி தெரியல எனக்கு. யார் இந்த ஆதவர்த்தி நான் பேசுகிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கட்சியை நக்கல் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது, அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கிறான் தற்குறித்தனமாக. அது நல்லது கிடையாது. நாம் தமிழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து வாக்குகள் இருக்குது. அந்த வாக்குகளை வந்து பலவீனமாக்குறதுன்றது வந்து அது நல்லது கிடையாது, தமிழ்நாட்டுக்கே நல்லது கிடையாது. அது யார் செய்தாலும் சரி, அது யார் செய்தாலும். அப்போ நீங்கள் யாரோட மோதணும்? பெரிய ரெண்டு கட்சிகள் ஊழலை கிழிச்சிருப்போன்னு சொல்லிட்டீங்கல்ல, ரெண்டு பெரிய கட்சிகள் அண்ணா திமுக திமுக அங்கே போகணும். ஆனால் நீங்கள் என்டிஏ கிட்ட மோதும் போதுன்னு கேட்டால் சில நேரங்களில் வந்து தலைவர்கள் மோதும் போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ச்சையாகும். ஆமாம். ஃபஸ்ட் ஏன்னா இலக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடந்த முறை வந்து கமலஹாசன் வந்து என்ன செஞ்சார்? சாதனை என்ன? நாம் தமிழருடைய வளர்ச்சியை தடுத்தார். உண்மையா இல்லையா? ஆமாம். சினிமா அந்த மோகம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விழ வேண்டிய ஓட்டு, யங்ஸ்டர் ஓட்டு கமலஹாசன்ட்ட போச்சு. ஏன்னா மாற்று அரசியல் கொடுக்க வராரு, டிவிலாம் உடைக்கிறாரு, நல்லா இருக்கு டிவிலாம் உடைக்கிறாரு அப்படி சொல்லி அப்படி போச்சு. ஒரு முறையும் அப்படி தான். அது இந்த முறை அந்த அந்த மாதிரி நடந்துடக்கூடாது இல்லை? கண்டிப்பாக. ஆனால் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டால் அந்த ஃபஸ்ட்டு யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தடுமாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே இன்னும் அந்த உறுதி ஆகலை. நாம் தமிழில் அந்த ஓட்டு இந்த முறை வாக்களித்தா தான் அது உறுதி. அப்போ ஃபஸ்ட்டு ஓட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை முதல் தடவை ஓட்டு போடுற விஜய்க்கு போடுற அப்படி கேட்கலன்னு வச்சுங்க, வீட்டுக்குள்ளே கேட்கலன்னா அந்த ஓட்டு யாருக்கு போகும்னு கேட்டால் சீமான். இதுதான் வந்து தலைவர்கள் மோதிக்க வேணாம்ன்றது. அவங்கவுங்க அரசியல் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வாக்குகள் வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா. அதனால இதை வந்து இப்படி புரிஞ்சிக்கூடாதுன்னு கேட்டா வந்து இவர் வந்து ஏன் வந்து எதிர்த்து பேச வேணாம்னு நினைக்கிறார். சீமான்னு சொன்னாலும் சரி, ஏன் அந்த தரப்புலேயும் நான் சொல்கிறேன் பாருங்க, ஆதவர்ஜினெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது. சீமான் வந்து டைரெக்டாக வந்து விஜய்கிட்டே பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜான் ஆரோக்கியம் கிட்டே எப்போ வேணாலும் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிச்சயமா. அதனால் வந்து இது எனக்கு தெரியும். அதனால் மற்றவங்கிட்ட ஒன்றா தெரியாமல் போகலாம், ஏமாற்றலாம். எனக்கு நல்லா தெரியும். ஜான் ஆரோக்கியமே நேரடியாக வந்து சீமானோட பேசக்கூடியவர், அந்த வியூக அமைப்பாளர். ஏற்கனவே சீமானுக்கு வியூகம் போட்டு கொடுத்தோம் அவர் தான். அதனால் ஒருபோதும் வந்து சீமான் குறித்து பல விஷயங்கள் ஜான் என்கிட்ட பேசியிருக்காரு. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன், சீமான் மீது தனி மரியாதை உண்டு. யார்? ஜான் ஆரோக்கியசாமிக்கு. கண்டிப்பா சார். அதே போல சீமான் அவர்கள் தற்போது நடந்த அந்த நிகழ்ச்சியில பேசும்போது ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களே, எதற்கு இந்த வாழ்க ஒழிக கோஷம், எதுக்காக வந்தியோ அதை செஞ்சுட்டு போங்க, நேரம் விரயம் பண்ணாதீங்கன்னு சீமான் பேசுறாரு. ஆனா இந்த மேடையில, டிவிகே மேடையில வந்து பாத்தீங்கன்னா பூமி தாய் பெற்றெடுத்த தவ புதல்வனே அப்படின்னு பாராட்டுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் பூமி தாயை ஏதாவது சொன்ன மாதிரி ஆயிடக்கூடாதுமா, எனக்கு அப்புறம் எனக்கு பெரிய சாபம் வந்துடும். சரிங்களா? பூமி தாய் என்ன பாவம் பண்ணுச்சுன்னு நான் கேட்குறேன். இல்லை, நான் கேட்குறேன் என்ன தான் பேசுகிறேன். இப்போ புரியுதுங்களா? மீண்டும் ஒரு கூட்டம் வந்து எப்படி இப்போ அதிமுக திமுகவில் வந்து கடந்த காலத்தில் கலைஞர் காலத்தில் இருந்து எடப்பாடி காலத்தில் ஜெயலலிதா காலம், எடப்பாடி காலம், அதுக்கப்புறம் திமுக காலத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அந்த சட்டமன்றத்தில் போனாலே இந்த புகழாரன்றது உங்களுக்கு தெரியும். இது
மிகப்பெரிய புகழ் வந்து புகழ் பாடக்கூடியவங்க. அது எங்கே இருந்தால் அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சிட்டு வருவாங்கன்னு தெரியாது. புகழ் பாடுறதே வந்து வியாதி தான். அதுவும் சட்டமன்றத்தில் புகழ் பாடுறதுல வந்து போட்டி போட்டு புகழ் பாடக்கூடியவங்க தான் டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு கட்சியுமே நான் சொல்கிறேன். கடந்த காலத்தை எப்படி 23ஆம் புலிகேசியில் எப்படி வந்து புகழ் பாடுவாங்க அந்த மாதிரி தான் வந்து பேசக்கூடியவங்க தான். அதில் வந்து இப்போ இவங்க ஆட்சி அமைக்க போகிறதில்ல. ஆனால் வந்து இதெல்லாம் வந்து விஜய் மேடையில் உட்காந்துருக்கும் போது சில பேர் பேசுகிறாங்கல்ல. இதுக்கு முன்னாடி இந்த லோலாய் மணி கூட ஒரு பையன் பேசினால வந்து அவர் கண்ணப்பார், அவர் முகத்தைப்பார், அவர் பார்வை, அவர் வாயைப்பார், அவர் பல்லைப்பார், இப்படி சொன்னால அந்த மாதிரி அப்படிலாம் பண்ணும்போது முகத்தில் வந்து ஒரு அந்த புன்னகை வருது இல்லை, ஒரு புன்சிரிப்பு வருது இல்லை. இது வந்து கடந்த காலத்தில் வந்து கலைஞராக இருந்தாலும் சரி, கலைஞர் அப்படி பார்ப்பார், இது இவன் ஓவராக வந்து தள்ளுறானே அப்படின்னு ஒரு பார்வை பார்ப்பார். அது மாதிரி முகத்தில் வந்து அந்த என்ன சொன்ன அந்த முகத்தோட அந்த முக பாவனை பார்க்கும்போது தெரியும் கேட்டால் இது ரசிக்கிறார் தலைவர்னும் போது அது மாதிரி வந்து பேசுறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வந்துடுவாங்க. அப்படி தான் பூமி தாய் பெற்ற நான் என்ன கேட்குறேன், எல்லாரும் அவங்க அம்மா தான் பெற்றுக்க முடியும். எப்படி எல்லாரும் அவங்க அம்மா தான் பெற்றுக்க முடியும். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சோபா தான் பெற்றுக்க முடியும். அது வந்து எஸ்எஸ்சி வந்து ஒத்துழைக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? இதை தாண்டி வந்து இதுக்கு விளக்கமே சொல்லவில்லை. பூமி தாய் பெற்றெடுத்த வானத்திலிருந்து பிறந்துன்னு குதிச்சார் அவர். எல்லாரும் அம்மா கிட்ட 10 மாதம் பிறந்தவங்க தான். அம்மாவை விட இங்கே என்னமா தெய்வம் இருக்கு? பூமி தாய், அந்த தாய், அம்மா தான் வந்து பூமி தாயை விட சிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெற்றெடுத்த தாய் தான். அதனால் வந்து அந்த பெற்றெடுத்த தாயை இவங்க ரோட்டில் விட்டவனுங்க இவனை காப்பாற்றாது இந்த யார் இந்த விஜயை நான் சொல்கிறேன். எல்லாம் கொண்டு வந்து பொதுக்குள்ள கொண்டு வந்து டேக் மாட்டி கொண்டு வந்து உட்கார வைப்பானாமா சொல்லுங்கள்? நான் கேட்குறேன். இவங்கெல்லாம் டேக் போட்டு உட்காந்துருந்தானுங்க. ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அதுவும் குறிப்பிட்டு தாயே வந்திருக்கிறாங்கன்னா அங்கே போய் வந்து டேக் மாட்டி உட்கார வச்சானுங்க இவனுங்க வந்து பூமி தாய் பெற்றெடுத்து என்ன அப்போ இவனை யார் பெற்றெடுத்தாங்கன்றது ஊருக்கே தெரியும். இது எல்லாருக்கும் தெரியல, அதில் எந்த சந்தேகம் கிடையாது. சரிங்களா? ஏன்னா பிறப்புலேயே சந்தேகம் ஏற்படுத்துறவனுக்கு என்ன இதெல்லாம் இந்த டயலாக்லாம் இவங்க எவன் எழுதி தர்றது? இவங்கெல்லாம் இஷ்டத்துக்கு பேசுறது. என்னன்னு கேட்டால் கடந்த காலத்தில் அப்படி தான் பேசினாங்க. பேசி நம்ம 1-2 பேச்செல்லாம் கிடையாது. எங்கேருந்தா இது அந்த புகழ் பாடுறதுக்குன்றது நமக்குலாம் இந்த வணக்கம் சொல்கிறத தாண்டி நமக்கு இந்த புகழ்ந்து ஒருத்தரை பேசுறதுக்கு எனக்கு அது வரவே இல்லை. அது என்ன தெரியல. நம்மளும் புகழுக்கு அடிமை கிடையாது. இன்னொருத்தரே நமக்கு வந்து புகழ்ந்து பேசுகிறதும் நமக்கு அந்த பழக்கமும் நமக்கு தெரியவும் தெரியாது அந்த லாங்குவேஜ்லாம் எப்படி போகிறதுன்னு. ஆனால் இவனுங்க மட்டும் எப்படி தான் இந்த லாங்குவேஜ் கிடைக்குதுன்னு தெரியல. இந்த மேடையில் மைக்க பிடிச்சோடனே அப்படி இப்படின்னு வானலாக போந்து தள்ளுறானுங்களா, அது சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் பெற்றெடுத்தது கட்டினா அவங்க தாய் தான். சரிங்களா? அவங்கள தாண்டி எந்த வந்து பவரும் கிடையாது, மதிப்புக்குரிய வார்த்தையும் கிடையாது. தாய் தாண்டி எந்த மதிப்புக்குரிய வந்து அந்த உறவுமுறை வார்த்தையே கிடையாது. கண்டிப்பா சார். இந்த அரசியல்ல இந்த இருக்கக்கூடிய இந்த பின்னடைவு தான் வாழ்க ஒழிக கோஷத்தை ஒழிக்கணும்ன்றதுக்காக சீமான் வந்து இப்போ நேரடியாக மீடியாக்கள் மத்தியில இத அவங்க கட்சி ஆட்களையே வந்து ஒழுங்கு நிலைப்படுத்துறாரு. ஆனா இங்க வந்து அதை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்னொரு கும்பல். அதான் சொல்றேன்லம்மா, இப்போ நல்லா புரிஞ்சு, இப்போ திராவிட இயக்கங்களுடைய 2 திமுக அதிமுக திராவிட இயக்கங்கள் பொதுவாகவே வந்துன்னா இது போன்ற வழக்கங்கள் வந்து இந்த புகழ்ந்து பேசுறதுன்றது வந்து காலமாக அதை வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி வந்து இப்போ இந்த கூட்டம் கேட்டால் ஒரு தற்குறிகள் கூட்டமாக இருக்குது. சரி, அதுக்கெல்லாம் சரிங்க, இப்படிலாம் வந்து பாராட்டி வாழ்த்து தெரிவிக்கிறாங்களே, இதுக்கெல்லாம் தகுதி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போது உதாரணத்துக்கு பேசுங்க, நாவலர் நெடுஞ்செழியன் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்க. அப்போ நடமாடும் பல்கலைக்கழகம்னா என்ன? ஒரு அடைமொழி தான் அது. ஆனால் அந்த அளவுக்கு அவர் வந்து அறிவாளி, சிறந்த அறிஞர் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? அது மாதிரி ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா உயிரோடு இருக்கிற சொன்னால் பிரச்சனை, நமக்கு உயிரில்லாத சொல்லிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இப்போ நாவலர் வந்து இப்போ உயிரோடு இல்லை, அவர் நடமாடும் பல்கலைக்கழகம்னு சொன்னாங்கம்மா. அப்போ அந்த அளவுக்கு அவர் அறிவாற்றல் மிகுந்தவர் அப்படின்ற ஒரு வார்த்தை. அது மாதிரி ஒருத்தரை புகழ்ந்து பேசுறது கூட அது தகுதியோடு பேசினாலும் கூட பிரச்சனை கிடையாதுன்றாங்க. ஒருத்தர் புகழ்ந்து பேசுகிறோன்னா அது வந்து தகுதியாக இருக்குன்னா, அவர் எனக்கு அமைச்சர் பதவி கொடுத்துறாரு, அவர் எனக்கு தலைவர் பதவி கொடுத்துறாரு, அவர் எனக்கு மாவட்ட பொறுப்பு கொடுத்துறாரு அப்படின்னு சொல்லி புகழ்ந்து பேசுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து ஒரு வியாதி தான் அது. இப்போ வந்து என்னன்னா, இப்போ இவர்கிட்ட இந்த இப்போ விஜய்க்கு வாழ்த்தி பேசுகிறோம், யார் பேசுகிறான்? அவரால் பதவி அனுபவிச்சுவேன். இப்போ வெளியே தூக்கி போட்டாங்க ஜெகதீஸ்வரனை. ஜெகதீஸ்வரன் இப்போ என்ன சொல்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் மாதிரி ஒரு முட்டாள் கிடையாதுன்னு பேசிட்டு இருக்கிறாரு. அதே அவர் பொறுப்பு கொடுத்துருந்தா என்ன பேசுவாங்க? இப்போ லைலாமணிக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்கம்மா, அவன் வந்து வாய்க்கையே பேசுகிறான். வந்து அவன் லைலாமணின்ற பேரை இப்போ மாறி இப்போ லோலாய் மணின்னு ஆயிடுச்சு. அவன் பாட்டு பேசுகிறான் அப்படி புகழ்ந்து தள்ளுறான். மைக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ வந்து ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் சிறுபிள்ளைத்தனமாக அவன் பேசுகிறதே சின்ன பசங்க பேசுகிறது தான் இருக்குது. அவனுக்கு வயசு என்னன்னு தெரியல, சின்ன பையனான்னு தெரியல, ஆனால் பேசுகிறது அந்த பேச்சு சொல்கிறான். அவனாக இருக்கட்டும், இந்த ரமேஷ், இவனெல்லாம் வந்து சிறுபிள்ளைத்தனமாக தான் பேசுகிறாங்களே தவிர ஒரு அறிவார்ந்த பேச்சாற்றல் அங்கே இல்லை அவனுக்கிட்ட. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மேடையில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் நமக்கு,
அவனை புகழ்ந்து தள்ளு, யார் தலைவரை புகழ்ந்து தள்ளு. ஆனால் இவங்க புகழ்ச்சிக்கு கொஞ்சமாச்சும் வந்து அந்த அருகதை இருக்கானான்னு இல்லை. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அவர் பேசாமல் இருக்கிறதே பலன்ட்டானுங்க. யார் அது சொல்கிறது? யார்? நாஞ்சில் ஜம்பத். யார் அவர் பேசாமல் இருக்கிறாராமா. இப்போ நான் பாருங்க, சரியான வார்த்தை சொல்ல போகிறோம் இந்த நாஞ்சில் ஜம்பத்துக்கு. அவர் பேசாமல் இருக்கிறாராமா, ஆனால் அவரை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க. அட அறிவு கட்டவனே, யார் நாஞ்சில் ஜம்பத் பேசாமல் இருக்கிறவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாரும் என்ன பேசுகிறாங்க? என்ன பேசுகிறாங்க? அவனுக்கு பேசவே தெரியலன்னு பேசவே தெரியலன்னு பேசியிருக்கிறாங்கம்மா. இவங்க சொல்கிறானுங்க என்னன்னா, அவர் வந்து தலைவர் வந்து பேசாமல் இருக்கிறது அவர் இருக்கிறாரு, ஆனால் எல்லாரும் அவரை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? பேசுடா பேசுடா பேசுடா, சரியா பேசுடா, நல்லா பேசுடா, அறிவோடு பேசுடா, உன் கட்சியோட கொள்கையை பேசுடா, உன் கட்சியோட உன்னுடைய தத்துவத்தை பேசுடா, இப்படி பேசுடா பேசுடான்னு தான் எல்லாரும் பேசுறாங்களே தவிர இவர் இப்படி பேசிட்டாரு, அவர் அப்படி பேசிட்டாரு, அவருக்கு அரசியல் பார்வை அப்படியே ஞானம் கொட்டுதுங்க அப்படிலாம் யாரும் பேசவே இல்லை. அறிவு கட்டவனேன்னு பேசுறாங்க. விஜய் வந்து ஒரு அறிவு கட்டவன், அவனுக்கு அரசியல் ஞானமே இல்லைன்னு பேசுறாங்க. அதை பெருமையா சொல்றானுங்க. என்னன்னு என்ன பேசுறாங்கன்னா, இவர் பேசவே மாட்டாரு, ஆனா இவரை பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. சரிடா, இவரை பத்தி என்னடா பேசுறாங்க? இவரை பத்தி என்னடா பேசுறாங்கன்னு கேட்டா, இவனை பெருமையா பேசுனா நீ சொல்லலாம். என்னன்னு கேட்டா, அறிவு இல்லைன்னு பேசிருக்கிறாங்க, தற்கொலைன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. அதை பேசுவியான்னு கேட்டா, இவரை பத்தி இப்ப எல்லாரும் என்ன ஊர் உலகமே என்ன பயங்கரமா என்ன பேசுது? டேய், கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டுறாங்க. இப்போ என்னையே சொல்றாங்கன்னு வச்சுக்கோமா, நான் சொல்றேன் கேட்டா, என்னை பத்தி ரொம்ப எல்லாரும் பெருமையா பேசுறாங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. என்னை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க, நான் பேசலைங்க, ஆனால் என்னை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, டேய் இவனை என்ன பேசிருக்கேன்னா அசிங்கமாக திட்டிட்டு இருக்கிறாங்க. இது அறிவு கட்டவனே பேசிட்டு இருக்கிறாங்க. விஜய் எல்லாமே ஒட்டுமொத்தமாக அரசியல் தலைவர்கள் எல்லாருமே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. சில தலைவர்கள் பேசுறதை என்னால் சொல்ல முடியல. சில பேர் எல்லாரும் பேசுகிற பொதுவான கருத்து என்னவா இருக்குன்றதை நான் அனலைஸ் பண்ணணும்ல, அப்போ தான் நான் இங்கே வந்து பேச முடியும். என் கருத்து திணிக்கக்கூடாதுங்க. பொதுவாக எல்லாருமே இப்போ பேசுறதுன்னு கேட்டால், விஜய்க்கு வந்து அரசியல் அறிவு இல்லை, கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க. சரி, கூட இருக்கிறவனுக்காவது ஏமாத்துறான்னு அவனுக்காவது அறிவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு இல்லை. இதுதான் ஜான் ஆரோக்கியசாமிக்கு அறிவு இருக்கலாம், அதை வச்சு என்ன பண்றது? அவர் பிக்சர்ல கிடையாது, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிறாரு. அவரை கேட்டாலும் தெரியும், ரத்தம் வாந்தி எடுப்பாரு. கூப்பிட்டு இங்க வாங்க சொல்லிட்டு, ஜான் உட்காருங்க, எப்படி நீங்க இந்த இவங்களை அரசியல் படுத்துறீங்க, விஜய் உட்பட அதில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர் எல்லாரும் வந்து எப்படி அரசியல் படுத்துறீங்கன்னா, ஜானோட பதில் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? கஷ்டம் தான். ரத்தம் வாந்தி எடுப்பார், பதில் எதுவும் பேச மாட்டார். இது உண்மையாம்மா, எனக்கு தெரியுமா, ஏன்னா ஜான் கிட்ட நான் பல முறை பேசியிருக்கேன். அது நாகரிகம் கருதி சொல்ல முடியாது. நான் ஒரு 4 முறை நேரில் செஞ்சுருக்கேன், ஒரு 50-60 முறை ஃபோனில் பேசியிருக்கேன், மணிக்கணக்கில் பேசியிருக்கேன், ராத்திரி விடிய பேசியிருக்கோம், 1 மணி 2 மணி இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வந்து ஜானை கூப்பிட்டு உட்கார வச்சு நீங்கள் நேர்காணல் பண்ணுறீங்க. இப்போ அண்ணன் எப்படி நேர்காணல் பண்ணீங்களா சீமானன், அதே மாதிரி நீங்கள் இப்போ நேர்காணல் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, என்ன கேட்டால், சார் ஜான் சார் எப்படி சார் இவங்களை அரசியல் படுத்துறீங்க, இவங்களை எப்படி அரசியல் வந்து கற்பிக்கிறீங்க, எப்படி இவங்களை வந்து வியூகாத்தை அமைச்சு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதிலே பேச மாட்டார். கண்ணில் தண்ணி வரும், வாயில் ரத்தம் வரும், ரத்தம் வாந்தி இருப்பார். உண்மையா, ஏன்னா அந்த மாதிரி முட்டாள் போட்டுன்னு முட்டாள் தானோ. ஒருத்தனுக்காவது மூளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எவனுமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் எல்லா அனிமல்ஸ் மூளை தான் வச்சிருக்கிறாங்க தலையில் அந்த கட்சியில். அது 2ஆம் கட்ட தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறாங்க விஜய்கிட்டே களிமண் இருக்குது, ஊருக்கே தெரியும், அது தெரிஞ்சு போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. என்னன்னு கேட்டால், விஜய் தலையில் வந்து களிமண் தான் இருக்குது. ஆமாம், மற்றவங்க சொல்ல முடியுமாம்மா? இப்போ ஜெயலலிதா சொல்ல முடியுமாம்மா? ஜெயலலிதா வந்து அரசியல் அறிவு இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு இடத்துல கூட ஒரு மீட்டிங்ல நான் சொல்ல, ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் இறந்த பிறகு அவங்க நடத்தின அத்தனை அரசியலுக்கு பின்னாடி யார் இருந்தாங்க, முன்னாடி யார் இருந்தாங்கலாம் கிடையாதுமா. ஆனால் அவங்களுக்கே ஒரு அரசியல் அறிவு இருந்ததுன்றது உண்மை. சசிகலா தான் வழி நடத்தினாங்கன்னா இன்னைக்கு சசிகலா பெரிய கல்ட் ஆயிருக்கணும், சரிங்களா? ஆனால் அவங்களுக்கே இயல்பாகவே வந்து அவங்க அரசியல் அறிவு இருந்ததுனால அவங்க அடுத்த அதை மேம்படுத்திட்டாங்க. இப்போ 10% 15% ஆக்கலாம், 20% ஆக்கலாம். நான் சொல்ற அறிவை ஓட்ட நினைச்சிடாதீங்க, சரிங்களா? 30% 40% ஆக்கலாம், அறிவை வளர்த்துக்க முடியும். ஆனால் மொத்தமே 0 வந்தா மொத்தமே களிமண். ஸ்கூலுக்கும் போகல, காலேஜ் டிஸ்கண்டினியூ, அப்போ என்ன ஆகும்? அப்போ டோட்டலாக களிமண். அரசியல் அறிவும் கிடையாது, பொது அறிவும் இல்லை விஜய்க்கு. பிரச்சனையே இப்போ என்னன்னு கேட்டால், அரசியல் அறிவு இல்லைங்க, இந்த பொது அறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஜெனரல் நாலேஜ், அது கூட இல்லைங்க அவருக்கு. ஏன்னா அவர் மேடையில் நடந்துக்கிற அந்த விதத்தை வச்சு பொது அறிவு கூட இல்லை அவருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் இப்போதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டால், கூட இருக்கிற அத்தனை பேருமே வந்து வியூக அமைப்பாளர் நம்பி தான் இருக்கிறாங்க. வியூக அமைப்பாளர் சொல்கிறத முழுசாக எக்ஸிக்யூட் பண்ணால் பரவாயில்ல, அங்கே அதுவும் நடக்கலை. அப்போ அந்த சூழ்நிலை நீங்கள் ஜானை கேட்டால், ஜானோட நிலைமை என்ன இருக்குன்னா ரத்தம் வாந்தி எடுப்பார்.
கண்டிப்பா சார். சார், ஒரு அரசியல் தலைவர்னா இப்போ மேடையில மக்கள் பிரச்சனையை பேசாமல் இறங்க மாட்டாங்க. குறிப்பா சீமான் அவர்கள் எந்த மீட்டிங்கா இருந்தாலும், கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் மக்கள் பிரச்சனை தான் பேசுவாரு. தயவு செய்து உங்கள் அன்பான வேண்டுகோள் வைக்கிறேன், சீமானோட மட்டும் தயவு செய்து விஜய் ஒப்பிட்டுறாதீங்க. நான் தயவு செய்து ரொம்ப வேண்டுகோளா வைக்கிறேன். இளம் தலைவர்களாக இவங்க இளம் தலைவர்லாம் நீங்க அப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. இளம் தலைவர், வயதான தலைவரும் கிடையாது. அவருக்கு 60 இவருக்கு 50. இன்னும் இவன் சின்ன குழந்தையா இவன். அப்போ எனக்கு கோவம் வந்துடும். இவனுக்கு 50 கடா வயசாகுது, 50 வயசு ஆகுது. பிள்ளைக்கும் பொண்ணும் கல்யாணம் பண்ணணும், பேரம் பேத்தி எடுத்துருவோம். நீங்கள் பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதெல்லாம் கிடையாது. மண்டையில் சரக்கு இல்லை. சரக்கில் அதனை கொண்டு போயிட்டு நீங்கள் சீமானோட ஒப்பிடாது. சீமானோட இன்னைக்கு இந்தியாவில் எந்த தலைவரோட உட்காந்து உங்களால் பார்த்தீங்கன்னா அரசியல் விவாதம் நடத்த முடியும். இந்திய அரசியல் குறித்து கூட பேச முடியும் சீமானால். அது லாங்குவேஜ் தமிழாக இருக்கலாம், ஆங்கில புலமை தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது, தமிழே பேசலாம். அது அது பார்லிமெண்ட்டில் காலை வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும், அதில் சட்டமன்றத்தில் காலை வச்சுருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்காத தனித்து போட்டிருந்தால் தான் இன்றைக்கும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சீமான் கால் படாமல் இருக்குது. அங்கே முதல்ல இடும்பாவனம் கார்த்திகை எதிர்கொள்ள முடியுமா எங்களால்? நான் கேட்குறேன், இடும்பாவனம் கார்த்திகை எதிர்கொள்ள முடியுமா? அதுக்கே நாலேஜ் கிடையாது அங்கே இருக்கிறவங்க. அங்கே தேவையில்லாமல் இந்த மக்கள் மன்றத்தில் போய் உட்காந்துட்டு தேவையில்லாமல் இவங்க நேரத்தையும் இவங்க சக்தியும் விரயமாக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அது சாட்டை துறைமுறைனாலும் இடும்பாவனம் கார்த்திகை 2 பேருடைய நேரமும் ஏன்னா அந்த தகுதி பார்க்கணும். இப்போ நாங்கள் சாட்டை துறைமுறைனுக்கு லயலா மணி ஒரு ஆளா அங்கே போய் நாங்கள் தர்க்கம் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அவசியமே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் சுற்றி இருக்க அந்த பையன், சும்மா சுற்றி இருந்த பையன், எந்த ஞானமும் கிடையாது. ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துட்டாங்க, அவன் போய் அங்கே பேசிட்டு இருக்கிறான். எங்கள் தலைவர் அவர் முகத்தை பார், அவர் கண்ணை பார், அவர் காதை பார், அவர் மூக்கை பார், அப்படி பேச. அவங்ககிட்ட போயிட்டு தேவையில்லாமல் நீங்கள் ஒரு தர்க்க ரீதியாக எவ்வளோ பேச வேண்டியது இருக்குது. பொது மக்கள்கிட்ட பேசலாம். அங்கே மக்கள் மன்றம், மக்கள் மேடையே அங்கே மக்கள் கிடையாது, கட்சிக்காரன் தான் உட்காந்துருக்கா துண்டு போட்டு. கண்டிப்பாக அதில் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் கேட்டால் ஒரு 30 பேரை கூடுதலாக கூட்டு வந்துடுவான். எந்த மீடியா எந்த கட்சியை சார்ந்திருக்கானோ, ஒன்று திமுகனா இல்லை அதிமுக, எந்த கட்சியை சார்ந்திருக்கிறானோ அவன் ஒரு 30 பேருக்கு அதிகமாக கொண்டு வந்துடுவான். அங்கே தேவையில்லாமல் சர்ச்சை. உடனே என்னன்னு கேட்டால் போர்க்களமாச்சு, மக்கள் மேடையில் பெரிய மக்களை கொண்டாந்து நடத்துங்களா. மக்கள் மேடைனா மக்கள் மட்டும் மக்கள் வச்சு நடத்துங்க. அப்போ யாருக்கு கைத்தறல் வருது, யார் சொல்கிறது மக்கள் ஏற்றுக்கிறாங்கன்னு தெரிய வரும். கட்சிக்காரனை கொண்டாந்து உட்காந்து மக்கள் மன்றம், மக்கள் மேடை நடத்தினுக்கிறாங்க பைத்தியக்காரனுங்க. அதில் போயிட்டு சாட்டை துறைமுறைனும் இடும்பாவனம் கட்டின நேரத்தை விரயமாக்கி போய் மக்கள்கிட்ட பேச வேண்டிய நேரத்தில் அங்கே போய் உட்காந்துட்டு பேசி இதை மக்கள் பார்க்கறதுக்கு அங்கே விட்டுறாங்க தானே. உங்களுக்கு டிவி நீங்கள் சொல்லலாம், ஊடகத்தில் போகிறது மக்கள்லாம் பார்க்குறாங்களே. ஆமாம், மக்கள் பார்க்குறாங்க, பேச விட்டா தானே, பேச விடணும் இல்லை. அப்போ அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களை வச்சு காசாக்கிட்டு இருக்கோம். இதுதான் உண்மை. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒருபோதும் தயவு செய்து வேண்டுகோளை வைக்கிறேன், சீமானுடைய அரசியல் அறிவோடு கொண்டு விஜய் ஒப்பிடாதீங்க தயவு செய்து. இல்ல சார், கடைசி மேடையில கூட விஜய் மக்கள் பிரச்சனையே பேசல. வச்சுக்கிட்டாமா வஞ்சனை பண்றான். நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டாமா வஞ்சனை பண்றான். தெரிஞ்சாதானமா பேச முடியும். தெரிஞ்சாதானே. இப்போ நான் இருக்கிறேம்மா, இப்போ காலையில் நான் கிளம்புறேன். சில நேரத்தில் காரில் கிளம்புறோம், சில நேரத்தில் பைக்கில், பெரும்பாலும் பைக்கு தான், சில நேரத்தில் காரில் கிளம்புறோம். எங்கே இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு காரில் போனால் கூட ஒரு லாங் ஹைவேல போகும்போது கூட நின்று ஒரு இளநீர் விற்கிற ஒரு கடையில் நின்று சாப்பிட்றோமா. அப்போ அவங்ககிட்ட பேசுகிறோமா. நான்லாம் சும்மாலாம் வரமாட்டேன். அவன் நின்று ஒரு 10 நிமிஷம் அவனை மொக்க போட்டு தான் வருவேன். அவனுடைய எண்ணம் எப்படி இருக்குது, அவன் அரசியல் பார்வை என்ன இருக்குது, சும்மா பேசுவோம். ஒரு 10 நிமிஷம் பேசுவோம், சரிங்களா. அப்போ உட்காந்து பிறகு அவன் பேசுறது அதோட மறந்துட மாட்டான். டிரைவ் பண்ணும்போது யோசிப்போம், என்னன்னு கேட்டால் அவன் என்ன சொன்னான் எப்படி, அப்படி அது யோசனை மட்டும் தான் வரும். இப்படி பைக் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. நம்ம கையேந்தி போனால் தான் நம்ம சாப்பிட்றோம். ஸ்டார் ஹோட்டலாம் சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நம்ம சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை கிளாஸ் ஹோட்டலாம் கிடையாது, சாதாரண தள்ளுவண்டி கடையில் உட்காந்து சாப்பிட்றோம். அப்போ அவங்ககிட்ட பேசுகிறோம். சாதாரண மக்கள்கிட்ட பேசும்போது தான் அந்த மக்களுடைய எண்ணங்கள் என்ன தெரியும். இவனுக்கு என்னமா இருக்குது, இவன் ஒரு கூண்டு கிளிமா, இவன் ஒரு 4 ஏசி ரூம்லேயே இவன் வாழ்க்கை அடைஞ்சு கிடக்குது. இவன் மிஞ்சி போனா எதை பார்ப்பான், டிவியை போட்டு மீடியா பார்ப்பான், இல்லை செல்லில் இருக்கிற ஒரு வேளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தால், நல்ல நிதான நிலையில் இருந்தேன்னா அந்த யூடியூப்லாம் பார்ப்பான், சரிங்களா. அதுலேயும் பார்க்குறது பெரும்பாலும் என்ன தான் பார்க்குறேன் நான், ஏன்னா நான் தான் பலமாக அடிக்கிறேன். அதுவும் சொல்கிறாங்க, உங்கள் வீடியோ தான் நிறைய பார்க்குறாரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமீபத்தில் கூட ஒருத்தர் சொன்னார், உங்கள் வீடியோ தான் அதிகமாக பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சார்ந்தவர் சொல்கிறாரு. ஸோ எனக்கு அதில் பெருமளவு ஒன்றும் கிடையாது. நான் இன்னும் கூட நம்ம நல்லா அடித்து திருத்தணும்னு நினைக்கிறோம். காரணம் கேட்டால் அறிவை வளர்த்துக்கணும். அறிவே இல்லாத பார்த்தீங்கன்னா பார்வையே இல்லை, அரசியல் பார்வை இல்லை. தற்குறின்றதுக்கு பார்த்தா தலைமை தற்குறி நீ இருப்ப. நீ சொல்லலாம், என் கட்சிக்காரன் யாரும் தற்குறின்னு சொல்லாரு கேட்டான், நீயே தலைமை தற்குறி எல்லாம் போய் விசிலடிச்சுங்க நின்று இருப்பியா. உடனே ஏற்கனவே விசிலடிச்சாங்க குஞ்சுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. விசில் சின்னத்தை வாங்கினதே பெரிய மைனஸு, அதுவே முடக்க போகிறாங்க.
அந்த சின்னத்தை முடக்குவாங்க பாருங்க, என்ன அதுவும் நடக்கும். ஆமா. அது தேர்தல் நேரத்தில் தெரியும் பாருங்க. இல்ல அந்த விசில் சின்னமே உங்களுக்கு மைனஸ் ஆகும். இல்ல அது நியூசன்ஸ் இல்ல சார், பப்ளிக்ல கண்டிப்பா தேவையற்று nuisance. அடிக்கும்போது. பெரிய லெவல் நியூசன்ஸ்மா நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. அந்த சின்னத்தை வந்து பாருங்க, கௌரவமா கண்ணியமான, இப்போ நாம் தமிழர் சின்னம் எப்படிப்பட்ட கௌரவமான சின்னம், ஒரு கண்ணியமான சின்னம். எவ்வளோ சின்னம் நீங்கள் வாங்கலாம். சாதாரண மக்கள், உழைக்கும் மக்கள்கிட்ட இருக்கிற எவ்வளோ இருக்குமா. மூட்டை தூக்குற மாதிரி வந்து ஒரு சின்னத்தை வாங்குங்க. இல்லை உழைக்கிற மாதிரி எவ்வளோ சின்னம் இருக்குது. சுத்தியல் சின்னம் வாங்கி எவ்வளோ சின்னங்கள் இருக்குமா. அதெல்லாம் விட்டுட்டு விசில் சின்னத்தை வாங்கிட்டு பெருமை வேற பீத்திக்கிட்டு இதில் வேற பெருமை பீத்தக்கிற மாதிரி. ஏன்னா விசில் சின்னத்தை வாங்கிட்டு விசில் இது மக்கள் வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க, அவங்க பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டலாம் வந்து கௌரவமாக இருந்துச்சு. அந்த விசிலுக்கு ஒரு கௌரவம் இருந்துமா. போலீஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும், பிடி மாஸ்டர்கிட்ட இருக்கிற வரைக்கும், செக்யூரிட்டி கார்டுகிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த விசிலுக்குன்னு ஒரு கௌரவம் இருந்துச்சு. இப்போ உங்ககிட்ட வந்தோன்னா அந்த விசிலுக்குள்ள மரியாதையை போச்சு. தான் உண்மை. அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன்.